நான் சொல்லுவேன், நான் இப்போ என்னோட பாடியை வச்சு நான் வந்து ஒரு அட்வைஸாக ஒரு இன்ஸ்டாலையோ இதுலேயே போடுறேன்னு வச்சுங்களேன், அது எனக்காக நான் போடக்கூடாது, மற்றவங்களுக்காக போடுறத கரெக்டாக போடணும். சீட் மீல் டே அப்படின்னு சொல்லும் போது சீட் மீல் டேனா யாருக்கு? நான் சொல்கிறது இன்க்ளூட் ஆக்டர் எல்லாருமே சொல்கிறார். தனுஷ் சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களாம் எவ்வளோ டயட்டை கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்றது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அவர் அப்படியே தான் இருக்கார் அப்போதுலேருந்துனா, அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் வெஜ்ஜுன்னு யாருக்கு தெரியும்? அவங்க எந்த படத்துக்கு தேவையோ அந்த டயட் பண்ணுவாங்க. நானே வந்து பரத்தை ட்ரெயின் பண்ணும் போதும் சரி, லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு இந்த டயட் பண்ணு, இதை முடிச்சிங்களா ரிலாக்ஸ் ஆகணும், நார்மல் ஃபுட்டுக்கு போயிடணும். டயட்டை வந்து ரெகுலராக ஒரே டயட்டை ஃபாலோ பண்ணவே கூடாது. இப்போ வந்து எல்லாரும் கூகுள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே சர்ச். யாரும் வந்து இந்த ப்ரொஃபஷனலாக போய் கேட்குறத விட கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு உங்களோட ஆன்சர் உங்கள் சைட்லேருந்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு, எப்படி நான் ஒரு எக்ஸசைஸ் பிளான் டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறத நான் எப்படி பில்ட் பண்ணுறது? எப்படி பில்ட் பண்ணனா, ட்ரைனர்ஸோட அட்வைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ட்ரைனர் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸை சொல்லுவாங்க, உங்கள் டயட் சொல்லுவாங்க, எல்லாமே ட்ரைனரோட கைடன்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் இம்ப்ரூவைஸ் எப்படி பண்ணணும்னா, ட்ரைனரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களே யூடியூபையும் கூகுளையும் பார்த்து இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ட்ரைனர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போஸ் இன்ஜுரிஸ் இருக்குன்னா இன்ஜுரிஸை பற்றி சொல்லணும், இல்லை எதனா ஃபுட்டில் அலர்ஜி இருக்குன்னா, அப்படி எதுனா வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணும் போது எனக்கு பெயின் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து, இந்த மாதிரி பிகினர்ஸ் ப்ராப்ளம் இல்லை, லோ வெயிட்டை வச்சு செய்யும் போது அவங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ட்ரைனரோட கைடன்ஸோடு நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு, ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமும் என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் நான் எடுத்துக்கணும், என்ன டயட் எடுத்துக்கணும்? ஒர்க் அவுட் வந்து வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, ரெண்டு இருக்குது இல்லையா? மசில் பில்ட் நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ரெண்டை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, காப்ஸ் பிஃபோர் ப்ராக்டிஸ். பர்சனலி நான் ப்ராக்டிக்கலி சயின்ஸ் ரீதியாக சொல்லணும்னா, காப்ஸ் அட்லீஸ்ட் ஒரு இட்லி, ஒரு தோசை, இல்லை ஃப்ரூட்ஸ் காப்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. பனானா ஆர் ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மார்னிங் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் டயட் வந்து வேர்ல்டு வைடு சூப்பர். ஃப்ரூட்ஸாக போனீங்கன்னா இட்லி, தோசை இதெல்லாம் தவிர்த்து, அதுக்கப்புறம் ராகி சம்மந்தமாக ராகி கஞ்சி, ராகி தோசை, ராகி இட்லி, இந்த மாதிரி திணையில் செஞ்ச பொங்கல், இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் காலையில் எடுத்தோடனே ஆயில் இதெல்லாம் கொட்டிக்கூடாது. இந்த மாதிரி ஃபுட்டு காப்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரோட்டீன் டயட்லாம் எக்கெல்லாம் எடுக்கணும். காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்லேயே எக் எடுப்பாங்க இல்லையா? அது தப்பு. எம்டி ஸ்டமக்குன்னு பேசுகிறப்போ நிறைய விஷயம் வந்து நம்ம காலையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது, ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நான் வந்து ஓகே அது என்ன சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. சிலவங்க சொல்லுவாங்க ஜூஸில் கூட வந்துட்டு சிட்ரிக்காக குடிக்காதீங்க, காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் எடுத்தோடனே வெயிட் லாஸ்ன்னு குடிக்கிறாங்க இல்லையா? அது மிகப்பெரிய தப்பு. இல்லை, இந்த மார்னிங் ரொட்டீன் கூட இப்போலாம் வந்துருச்சு. லெமன் வாட்டர் குடிக்கிறது, லெமன் ஹனி போட்டு எம்டி ஸ்டமக்கில் தேவையில்லை. ஆக்சுவலி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவங்க குடலுக்கு இப்போ வேணால் இதுவாக இருக்கலாம், ஏஜ் ஆகும்போது அதெல்லாம் சைடு எஃபெக்ட் தான். மார்னிங் எழுந்தோடனே தண்ணி குடிக்கிறது நல்லது. அது கூட அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்காமல் ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சீரக தண்ணி, வெந்தய தண்ணி நிறைய இருக்குது. அந்த மாதிரி நேச்சுரலாக குடித்தா நல்லது. நம்ம சொல்லுவோம், அப்புறம் திட்டுருவோம் நம்மளை. எதுக்கு? அடுத்த கொஸ்டின் போகலாம். மீடியமாக சொல்லிட்டு போயிடலாம், எஸ்கேப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து, இப்போ எனக்கு சப்போஸ் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணப்போ என்னோட ஹார்ட் பீட் ரேட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், இல்லை அதனால என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக அப்படியே படுத்தணும். டோன்ட் டச் த வெயிட். எந்த வெயிட்டையும் டச் பண்ணாமல் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்டு நல்லா காற்று, அதுவும் இல்லாமல் நேச்சுரல் ஹேர் எங்கே இருக்கோ நல்லா அப்படியே போய் படுத்துட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் ஆனாலே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். என்னடா இது பீட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு திபுன்னு ஓடி போய் தண்ணி குடிக்கிறது, பதட்டமாக வருது, இதெல்லாம் இல்லாமல் அப்படியே காம் டவுன், அப்படியே ரிலாக்ஸாக படுத்தணும். இல்லை முடிஞ்சால் அழகாக ரிலாக்ஸாக யாருன்னா வர சொல்லி கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணால் அதோட சூப்பர். ஸோ வந்து இப்போ மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ், மசில் பில்டு எல்லாமே டயட்டில் தான் இருக்குது. மசில் பில்டுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட்ஸ் அதிகமாக ஹேண்டில் பண்ணால் மசில் பில்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். வெயிட்ஸ் அதிகமாக போட்டு ரெப்பிடேஷனை குறைக்கணும். இப்போ 10 கிலோ போடுற ஒரு ஆளால் வந்து 10 கிலோ போட முடியுதுன்னா ஒரு 15 கேஜ் போட்டு ஒரு ட்ரைனரோட ஹெல்ப்போட ரெப்பிடேஷன் ஒரு 10க்குள்ளே. இதுதான் மாஸ் ட்ரைனிங். மசில் பில்ட் ட்ரைனிங் என்னென்னா, எங்களோட பாடி பில்டிங்கோட ட்ரைனிங்கே இதுதான். வெயிட்டை ஏற்ற ரெப்பிடேஷனை குறைக்கும்.
இதான் பெல்ட் ட்ரைனிங், அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் நமக்கு போதும்? அவங்களோட இதுவை பொறுத்து, எனர்ஜி லெவலை பொறுத்து. என்ன கேட்டிங்கன்னா நார்மல் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க ½ அன் ஹவர் கார்டியோ, டெய்லி கார்டியோ கம்பல்சரி பண்ணணும். இந்த கார்டியோ வந்து நிறைய பேரோட தப்பான எண்ணம் என்னென்னா, எனக்கு வந்து நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு எதுக்கு கார்டியோ? ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், குண்டாக இருக்கிறவங்க இல்லாமல் இருக்கும். கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே என்ன நடக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் எம்ஆர்ஐ எடுத்தால் மட்டும் தான் தெரியும். குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களோட தப்பான என்னென்னா, நான் ஒல்லியாக இருக்கேன், எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் வெயிட்டே ஏறல எனக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே அது வேலை காட்டிகிட்டே இருக்கும். அது கிடையாது. குண்டாகிறவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, வெயிட் லாஸ் ஆகணும்னா அவங்களுக்கு பிபியும் இருக்காது, சுகரும் இருக்காது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். காரணம்னா அவங்க நிறைய சாப்பிட்ருப்ப தெரியாது. அவங்க ஒல்லியாக இருக்கிறேன், வெயிட் ஏறலன்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் சொல்கிறது இன்க்ளூட் ஆக்டர் எல்லாருமே சொல்கிறேன். தனுஷ் சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களாம் எவ்வளோ டயட்டை கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்றது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அவர் அப்படியே தான் இருக்கார் அப்போதுலேருந்துனா, அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் வெஜ்ஜுன்னு யாருக்கு தெரியும்? பியூர் வெஜ் இல்லையா? இது நிறைய இருக்குது, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு இந்த இந்த டயட்டெல்லாம் வந்து மைண்ட் செட்டோட பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணனா ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இவங்களுக்கு இது தேவைன்ற டயட்டோட மைண்ட் செட். பிகாஸ் இப்போ டயட்டுக்கே வந்து இதே மாறிடுச்சு. நான் வந்து டயட்னா ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ தான் மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி டயட்னா ஓகே நான் இந்த வேலை சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா நான் எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ஒன்று இருக்குது. இன்னுமே சிலவங்க வந்துட்டு நான் டயட்டில் இருக்கேன்ப்பா, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்காங்க. அது எவ்வளோ தவறான விஷயம். அதாவது நான் சொன்னது தான், தேவைகள் இருந்தால் பண்ணுவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டிஸோட வீடியோஸ் பார்த்து தான் கெட்டு போகிறதும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், செலிப்ரிட்டிஸ் வீடியோ வந்து மோட்டிவேஷனாக எடுத்துங்க. அவங்க எந்த படத்துக்கு தேவையோ அந்த டைட் பண்ணுவாங்க. நானே வந்து பரத்தை ட்ரெயின் பண்ணும் போதும் சரி, லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு இந்த டைட் பண்ணுங்கள், இதை முடிச்சிங்களா ரிலாக்ஸ் ஆகிடணும், நார்மல் ஃபுட்டுக்கு போயிடணும். டயட்டை வந்து ரெகுலராக ஒரே டயட்டை ஃபாலோ பண்ணவே கூடாது. 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை 6 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சேஞ்ச் பண்ணலன்னா அது சைடு எஃபெக்ட் தான். ஒரே மாதிரியான ஃபுட்டை நம்ம சாப்பிடவே கூடாது. அதனால் இவங்க அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து என்ன எக்ஸசைஸ்னால என்னோடய வெயிட் லாஸ் ஜாஸ்தி இருக்கும். நான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஆர் இந்த ரொட்டீன் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் எக்ஸசைஸில் அப்படின்னு. வெயிட் லாஸ் உனக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு டயட், ஆயில், சுகர், இது 2 குறைச்சிடணும். டோட்டலாக கட் பண்ண சொல்லலை. நல்லா புரியுதம்மா? டோட்டலாக கட் பண்ணக்கூடாது, குறைச்சிடணும். கார்டியோ மஸ்ட். ஜாக்கிங் உன்னால் ரன் பண்ண முடியும்னா ரன் பண்ணு, உன்னால் ஜாக் பண்ண முடியும்னா ஜாக் பண்ணு, உன்னால் வாக் பண்ண முடியும்னா வாக் பண்ணு. உங்களோட கார்டியோ எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நடக்கும். டயட் அண்ட் கார்டியோ இது இல்லாமல் நீ வெயிட் எடுத்து வெயிட் ட்ரைனிங் பண்ணி நீ வெயிட்டை குறைச்சேன்னா நத்திங். அது ஒரு 20% தான் இருக்கும் வெயிட் ட்ரைனிங். ஷேப் டோன், நான் என்ன சொல்கிறேன், வெயிட் ட்ரைனிங் எல்லாமே ஷேப் ட்ரைனிங். அதில் கார்டியோ இருக்குது, ஆனால் மசில் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் கார்டியோ. அது உன்னோட டோட்டல் பாடியோட ஃபேட்டை குறைக்கணும்னா நீ கம்பல்சரி வாக்கிங் கம்பல்சரி பண்ணணும். How do I get 6 packs easily? மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே 6 பேக் இருக்குமா? எல்லாருக்குமே இருக்குது. இதை தான் நான் வந்து 10 வருஷம் முன்னாடி விவாத மேடையில் பாஸ்கி கேட்கும் போதே சொன்னேன். நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பாஸ்கின்னு ஒருத்தர் இருந்தார் விவாத மேடைன்னு சன் டிவி ப்ரோக்ராமில், நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் தான் அவர் எனக்கு கேட்டது 6 பேக் சிவா, நம்ம ட்ரைனர்கிட்ட கேட்போம் 6 பேக் எப்படி ஈஸியாக? எல்லாருக்கும் ஈஸி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே இருந்திருக்கும். ஆர்ம்ஸ் இருந்தவருக்கு அப்டமன் 6 பேக் இருக்குன்றது அவருக்கு யாரும் அப்போ கைட் பண்ணல. ஏன் ப்ரூஸ்லியே 6 பேக் தானே வச்சுருந்தேன். அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம் எக்ஸசைஸ்னால. அவ்வளோதான், எல்லாருக்கும் இருக்கும். அது ப்ராப்பர் டயட். நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருவீங்க, ரிக்ஷா ஓடுறவங்க மூட்டை தூக்குறவங்களாம் 6 பேக் இருக்கும். என்னென்னா அவங்க சாப்பிட்றத அவங்க பர்ன் பண்ணிடுறாங்க, மசிலில் ஃபேட்டை சேர விடலை. எப்போ மசிலில் நீ ஃபேட்டை சேர விடலையோ அது வீக்கான ஃபேட்டாக இருக்கலாம், ஹெல்த்தியான ஃபேட்டாக இருக்கலாம், என்னவோ. இப்போ 6 பேக் மூட்டை தூக்குறவங்க வந்து சாப்பிட்றத கரெக்டாக சாப்பிட்றதுனால 6 பேக் வந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீ சப்ளிமெண்ட்டு அதெல்லாம் கொடுத்தனா அவங்க மிஸ்டேண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா? கொத்தனார் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரிப்பு. நான் எங்கன்னா வீடு கட்டினா நின்றுடுவேன். நான் ஒரு செகண்ட் நின்று பார்ப்பேன். எவனா பார்ப்பேன் அவனுக்கு ஷோல்டர் இருக்கும், ஆர்ம்ஸ் இருக்கும்.
சரி அவன் எக்ஸசைஸ் பண்ணல, ஜிம் பண்ணல, ஆனால் அவனை அறியாமல் அவன் நல்லா சாப்பிட்றான். ரைஸ் இருந்தால் போதும். நீங்கள் மோஸ்ட்டாக இந்த நார்த் சைட்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் நல்லா வேலை செய்வாங்க. ஃபேட்டே இருக்காது அவங்க பாடியில். அதுதான் சொல்கிறேன், நீ செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டேன்னா உனக்கு ப்ராப்ளமே வரல. 6 பேக் ஈஸி. என்ன கேட்டீங்கன்னா ஈஸி. இதை போட்டு அடித்து அந்த இதை எடுக்கணும், அதை பண்ணணும், இந்த டைட் பண்ணணும், அப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாதான், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே 6 பேக் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். ஒருத்தவங்க 8 பேக் கூட இருக்கும். அது இல்லை, நம்ம ப்ராப்பராக டயட்டு என்ன சாப்பிட்றோம் அதை பர்ன் பண்ணுறியான்னு பார்க்கணும். அவ்வளோ சிம்பிள். எல்லாராலையும் முடியும் 6 பேக். ஸோ வந்து பெஸ்ட் ஒரு ஃபுட் வந்து வெயிட் லாஸ்க்குன்னு. ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் குடிங்க, மார்னிங் இந்த ரொட்டீன் வச்சுக்கோங்க, நைட் இந்த ரொட்டீன் வச்சுக்கோங்க. ஈவன் லெமன் வாட்டருமே வந்து வெயிட் லாஸ்க்கும் ஃபேஸ் க்ளோக்குமே நிறைய பேர் வந்து நல்லது சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட் டயட். வெயிட் லாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஹேபிட்டை டயட் எடுத்த உடனே பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யாரும் டயட் எடுத்த உடனே பண்ண. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் 6 பேக் ஈஸி. ஆனால் கஷ்டமான விஷயம் எதுனா வெயிட் லாஸ் தான். ஏன்னா அவங்க சாப்பிட்டு எலாஸ்டிக் மாதிரிமா நம்மளோட ஸ்டமக் அப்படி பல்ஜினஸ் அப்படி இழுத்து பெருசாக்கி வச்சுருக்கோம். அவங்க உள்ளே நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க டயட்டுன்னு எடுத்தோடனே. என் கிளைண்ட்டுக்கெலாம் வந்தோடனே டயட்டுன்னு நான் கொடுக்கவே மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், ஒரே விஷயம், ஃபஸ்ட்டு ரெகுலராக வா, உள்ள ஆக்டிவிட்டி பண்ணு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வரும், இல்லை மாஸ்டர் நான் வந்து டயட் பண்ணுறேன் அப்படின்னா 1 டைம் கட் பண்ணுவேன் காப்ஸை, அப்புறம் 2 டைம்ஸ் கட் பண்ணுவேன், அப்புறம் 1 டைம் காப்ஸு 2 டைம்ஸ் ப்ரோட்டீன் டயட். ஸ்லோவாக போங்கன்னு சொல்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஸ்லோவாக போங்க. எடுத்தோடனே சுகர் சால்ட்டை கட் பண்ணோன்னா போர் அடிச்சிடும். கிரேவிங் ஃபீலிங் பயங்கரமாக டெம்ப்ட் ஏறும். எதுனா ஒன்று பார்த்தா டப்புன்னு சாப்பிட்ருவோம். அவங்களால முடியாமல் ஏடா போடா எவ்வளோடா டயட் பண்ணுற. எக்ஸசைஸை வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ண வைக்கணும் அவங்கள. அதனால் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டயட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு காப்ஸ் 1 டைம் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது. நிறைய வெஜிடேரியன் எடுங்கன்ற. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக என்ன நினைக்கிறாங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கிடையாது. ஈஸி வே டு வெயிட் லாஸ் வந்து வெஜ்ஜு தான். மசில் பில்டப் போனால் நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொல்லிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு பியூராக உங்கள் ஸ்கின்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக வரணும்னா வெஜ்ஜு தான். நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். ஆஸ் ஏ ட்ரைனராக என்னோட இது என்னன்னா நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ வெஜ்ஜு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் டயட். அதை எப்படி பண்ணணும்னா காப்ஸை கட் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் காப்ஸை கட் பண்ணிட்டு 1 டைம் ப்ரோட்டீன் டயட். இது 2 டைம்ஸ் ப்ரோட்டீன் டயட், 1 டைம்ஸ் காப்ஸு. சுகர் ஆயிலை கம்மி பண்ணிங்க. முடிஞ்சால் ஓவர் ஒபிஸாகிறவங்க டோட்டலாக கட் பண்ணிவிட்டு நேச்சுரல் சுகர், ஃப்ரூட்ஸில் வர சுகரே போதுமானது நினைக்கலாம். இல்லை நான் சுகரை கட் பண்ணிட்டேன், லோ சுகர் வந்துடுமோ, அடுத்தலாம் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் இருக்க ஆரஞ்சு, ஸ்லைமு, இந்த மாதிரி சிட்ரிக் பேஸ் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் கேட்டிங்கல்ல. சிட்ரிக் பேஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும், எனர்ஜி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ரன்னிங் ஒருத்தர் ஓட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் தான் குடிப்பாங்க. சிட்ரிக் வந்து உன்னை வந்து பூஸ்ட் பண்ணிவிடும், பம்ப் பண்ணும், உன்னோட எனர்ஜி லெவலில் பூஸ்ட் பண்ணும். அப்போது சிட்ரிக் ஏன் தேவை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சிட்ரிக் பேஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு, ஸ்வீட் லைம் இது எல்லாமே தேவைப்படும். பைனாப்பிள் இது எல்லாமே சூப்பர் ஃப்ரூட்ஸு. பட் அளவாக சாப்பிட்டுக்குங்க, ரொம்ப எக்ஸஸாக வேணாம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராசஸ். ஸோ வந்து இப்போ வந்து எக்ஸசைஸ் டு பர்ன் த பெல்லி ஃபேட் மட்டும் எனக்கு குறையணும் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படின்னாம்மா, நீங்கள் டயட் பண்ணிங்கன்னா பெல்லி மட்டும்தான் குறையணுள்ள விஷயம்லாம் கிடையாது. ஏ டு டாப் ஹெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் தப்பான ஒரு விஷயந்தான். என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசிலை வந்து இப்போ டோட்டலாக பாடி நீங்கள் டயட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் காட்டும். ஃபேஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தென் உங்கள் மசில்லாம் நீங்கள் என்ன இதை கொடுக்குறீங்களோ அதை ஃபேஸ்லேருந்து கால் வரலே காட்டும். ஆனால் எக்ஸசைஸ் மூலயமா உனக்கு வந்து ஒரு 30% வயிறை குறைக்கலாம். டோட்டல் பாடி தான் ரெடியூஸ் ஆகும். ஸ்டமக் மட்டும் குறைஞ்சி மசில்லாம் பில்ட் ஆகணும்னா அதுக்கு டேக் டைம், ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கு உண்டான எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா குறைக்கலாம்.
ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சில விஷயம் இல்லைன்னா சும்மாவே எக்ஸசைஸ்க்குன்னே வந்துட்டு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதில் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள், ஸோ உங்கள் பெல்லி ரெடியூஸ் பண்ணணுன்னா இந்த ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லிடுவாங்க, அதோட டெமோ காட்டிடுவாங்க, இது பண்ணால் இதெல்லாம் பேர்ன் ஆகிடும் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நிறைய இப்போ இன்ஸ்டாவை பார்த்து பண்ணுறாங்க. அதை ரெடியூஸ் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து அவங்க சொல்லும் போது இப்படி சொல்லி போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து இப்படி பண்ணுங்க, இதை வந்து இவங்க பண்ணால் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். மொட்டையாக இதை பண்ணுங்க வயிறு குறையினா எல்லாரும் பண்ணால் எல்லாருக்கும் அந்த எக்ஸசைஸ் செட் ஆகாது. அது ஓகே, நம்ம அப்படி சொல்லிக்க வேண்டாம், பிகினருக்குன்னு சொல்லி போடலாம், அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அதை கரெக்டாக பார்த்து ஒரு டிஸ்க்ளைமரோட பண்ணுறது, அதை ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட். இன்னொன்று வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக போகிறது வந்து ஹைட் இன்க்ரீஸ். ஒன்று ஹைட் இன்க்ரீஸ்க்குன்னு சர்டன் எக்ஸசைஸ் வச்சுருக்காங்க. சர்ஜிக்கலாக போக விரும்பாதவங்க ஹைட் இன்க்ரீஸ்க்கு வந்துட்டு இது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பெனிஃபிட் பண்ணும், இல்லை இது நிஜமாலுமே ஹைட் இன்க்ரீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுமா? ஏஜ் ஃபேக்ட்மா, ஏஜ் இருக்குது. 23ன்னு வச்சுக்கலாம், 21ன்னு வச்சுக்கலாம். இதுவரையிலும் நீங்கள் ஹைட்டாக ட்ரை பண்ணலாம். என்னென்னா ஜம்பிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஜம்ப் சம்மந்தமான விஷயம். வாலிபால் விளாட்லாம், பேஸ்கெட் பால் விளாட்லாம். யூசுவலாகவே பேஸ்கெட் பால் விளையாடுறவங்களாம் டாலாக தான் இருப்பாங்க. ஸ்விம்மிங் பண்ணுறவங்க ஜம்பிங் சம்மந்தமாக உன்னோட ஃபுட் அப்படி டோ பண்ணி நீங்கள் ஹீலை தூக்குற எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு ஹைட் க்ரோத் ஆகுது. இதில் வந்து ஃபுல் அப்ஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங்கு, இந்த காலை கையை ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுற ஜம்பிங் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைட் சப்போர்ட் பண்ணுறது தான். ஆனால் ஒன்லி டில் ஏஜ் 23. 23 அதுக்கு மேலெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி வளர்றதெல்லாம் வேஸ்ட்டு. சயின்ஸ் நான் சொல்லலை, மெடிக்கல் சொல்லுது, டாக்டர் சொல்லுறது. நான் டாக்டர் கிடையாது, டாக்டர் சொல்லுறத நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ்லாம் இவ்வளோ தான். ஹைட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ண தெரியும்னு வேறு, ஃபிட்னஸில் நம்ம படித்ததும் சரி, டாக்டர்கிட்ட கேட்குறதும் சரி, இதுதான் சயின்ஸ். இதுதான் ட்ரை பண்ணலாம். 23 வரையிலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி பேசுகிறப்போ கூட ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். அவங்களே வந்து இப்போல்லாம் ரெசிபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுட் ரெசிபிலாம். இவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, அதில் இவ்வளோ தான் ஆயில் இருக்கணும், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஜாஸ்தி கேலரிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேலரிஸோட இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மினிமலாக ஒரு கேலரிஸ் வேணும் அப்படிங்கிறது. இவங்க சொல்கிற டயட் வந்து இல்லைன்னா இவங்க ஒரு ஃபாலோ ரொட்டீன் போடுறாங்க, அதை நம்ம போடுறோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடுது. அது ப்ராப்பரான நமக்கு அது சூட்டபிளானே தெரியாமல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் என்ன சொல்கிறது, அதை ட்ரை பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. நம்ம யாரோட பொழப்பையும் நம்ம கெடுக்க வேண்டாம். அவங்களோட ஒர்க்கு அவங்க ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணதை போடுறாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அது செட் ஆகலாம் நிறுத்திடுங்க, அதை புஷ் பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா லைவாக டைரெக்டாக போய் ஒரு ஜிம்மில் ஒரு ட்ரைனர், ஒரு டயட்டிஷியன், நியூட்ரிஷியன் இவங்கள போய் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிறது, இல்லை அந்த இன்ஸ்டாவில் போடுற அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள டைரெக்டாக மீட் பண்ணி உங்களோட டெஸ்ட்டெல்லாம் என்ன, உங்களுக்கு அலர்ஜி ஃபுட் இருக்கா, இல்லை அவங்களோட ஃபுட்டு ஒரு 1 டே ட்ரை பண்ணுங்கள், அதில் எதுனா ரிசல்ட் வருதா, இல்லை ஒரு 20 டேஸ் 21 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். அது சரியில்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதை மீறி மாற்றிட்டே இருக்காதீங்க. ட்ரைனரை ஒன்றா மாற்றிட்டே இருப்பாங்க, ஃபுட்டை வந்து மாற்றிட்டே இருக்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைனரை கூட மாற்றிட்டு போயிடலாம், ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு ரொம்ப பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரைனரையும் பார்க்கணுன்னு வச்சிங்களேன், ஏன்னா இன்ஜுரிஸ் இல்லாமல் பண்ணணும். ட்ரைனர்ஸு நிறைய இருக்குது. சார், ஃபைனல் குவெஸ்டன் வந்துட்டு அதிகமாக இருக்கிற நானுமே பார்த்துருக்குற பீப்புள் வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் கெயினே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தான் வந்து எனக்கு வந்து உடம்பு வேணும்ப்பா, எனக்கு நல்லா, ஆனால் ஏன்னா அவ்வளோ ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் ரொட்டீன் வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட் போடும். ஏன்னா அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெனட்டிக்கலாக என் வீட்டில் எல்லாருமே ஒல்லியாக இருக்காங்க, அதனால தான் நானும் ஒல்லியாக இருக்கேன் அப்படிங்கிறது. அவங்க இதுக்கப்புறம் ஜிம் போய் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபுட் ரொட்டீன் இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன். எக்ஸசைஸ் நார்மல்னு வச்சுங்களேன், வெயிட்டை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும், ரெப்டேஷனை குறைக்கிறது, இது பேஸ். இது எல்லா ஜிம்லேயும் எல்லா ட்ரைனர்ஸும் கொடுக்குற ஒரு பேஸ். ஃபுட்டு என்னென்னா இந்த கிழங்கு வகைகள், இந்த லீனாக இருக்கிறவங்க, ரொம்ப லீனாக இருக்கிறாங்க, ஜெனட்டிக்காக சொல்கிறீங்க இல்லையா, கிழங்கு வகைகள். சில பேருக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், அதனால் மல்டிவிட்டமின் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நான் சொல்கிறேன். மல்டிவிட்டமின், சில விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம பாடி வெயிட் ஏறாமல் ஸ்டாப் ஆகும், அதை கன்சல்ட் பண்ணி அந்த விட்டமின்ஸ் எடுக்கலாம். ப்ளஸ் வெயிட் கெயின் சப்ளிமெண்ட்டு, அதை கூட அளவாக தான் எடுக்கணும், கரெக்டாக
இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அதெல்லாம் நிறைய மில்க் ஷேக் மாதிரி இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். டெய்லி உருளைக்கிழங்கு, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நிறைய சாப்பிட்லாம். பால் ஐட்டம் நிறைய, மில்க் ஐட்டம் குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஆக்சுவலி நீங்களாம் ஒல்லியாக இருக்கிறவங்களாம் ஒரியே பண்ணாதீங்க. ஏன்னா மசிலை லைட்டாக அப்படி பூசின மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருங்க, அதுதான் சூப்பர். ஏன்னா இந்த வெயிட்டை ஏற்றிட்டிங்கன்னா ஃபேட்டாக குறைக்க ரொம்ப கஷ்டம். அதனால் வெயிட்டை ஏற்றணுன்னா மசிலோடு சேர்ந்து ஏற்றி ஃபேட் இல்லாமல் க்ரோத் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு 60 கிலோ இருக்கிற வெயிட் பண்ணோன்னா ஒரு 5-6 கிலோ ஏற்றிட்டு அதில் ஒரு மசிலை பில்ட் பண்ணி வச்சுக்கணும். தேவை இருக்கிறவங்க பண்ணலாம், 75 ஏற்றலாம். பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஃபிட்னஸ் மாடல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி. தேவையில்லாதவங்க ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்க ஒல்லியாகவே இருங்க, வெயிட் ஏற்றிடாதீங்க. அந்த ஃபுட்லேயுமே வந்துட்டு ஒரு இது இருக்குது. நீங்கள் ஒரு ஷேக் இருக்கும், பீனட் பட்டர் போட்டுருங்க. ஆனால் அந்த பீனட் பட்டரே வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கிடையாது, அதுலேயே சுகர் இருக்கும். அப்போ இது எப்படி சேச்சுரேட் ஆகும்? நான் வந்து பனானா போடுறேன், நான் வந்து பீனட் பட்டர் போடுறேன், ஓட் மில்க்கோ ஓட்ஸோ எல்லாமே வந்து இப்போ ஒரு வெயிட் கெயினுக்கு போகிறேன், ஆனால் அதுலேயும் நான் சுகரும் ஆட் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் டயட்டாக இருக்கும்? இல்லை, அதுதான் நீ கேட்ட இல்லைம்மா, ஒல்லியாக இருக்கிறாங்கள அவங்களுக்கு டயட் அது. எல்லாரும் நான் இதுவாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு ஃபேட் ஏறிடும், கொலஸ்ட்ரால் ஏறிடும், சுகர் வந்துடும். அது யாருக்குன்னா ரொம்ப லீனாக இருந்து நீ கேட்ட அந்த ஜெனட்டிக் பர்சன், அவங்களால ஏற்ற முடியல, அவங்க கூட குறிப்பிட்ட வெயிட் ஏறணுன்னு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை ரெகுலரைஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் சுகர் வந்துடும், இல்லைன்னா அதை ரெகுலர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த டயட் பிளான்லேயுமே ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து சப்பாத்தி எடுத்துக்கணும், இட்லி வேண்டாம் அப்படின்னு. சில இடத்துல வந்து யாராச்சும் வந்து இட்லி சாப்பிடுங்க, இட்லி தான் பெஸ்ட்டுன்னு, அப்போ இட்லிக்கு மாறிடுவாங்க. இங்கேருந்து இங்கே குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு ஃபுட் மித்லாம் என்ன இருக்குது? மனுஷன் எல்லாருமே அதான் நம்ம மாறிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா ரெகுலர் டயட் வேண்டாம், ரெகுலராக ஒரே ஃபுட்டு வேண்டாம். சப்பாத்தி எடுங்க, ஒரு 1 மந்த்து சப்பாத்தி எடுங்க, ஒரு 1 மந்த்து இட்லி எடுங்க, மாறி மாறி சாப்பிடுங்கன்ற. என்ன ஒன்று, சப்பாத்தியில் வந்து ஃபேட் இல்லாத கார்பன் பிரிச்சுட்டாங்க, ஃபைபர் நிறைய இருக்குன்றாங்க. இந்த இட்லி தோசை, இட்லியில் வந்து ஸ்ட்ரீம் ஃபுட்டு ரொம்ப நம்மளோட பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம பேசிக்கலாக நினச்சிக்கணும். ஆப்போசோடாக உளுந்து போடலன்னா அந்த இட்லி வராது இல்லையா? பெரிய அரிசி மாவில் பண்ணால் இட்லி வருமா? அந்த மாதிரி தான் அந்த இட்லி வரத்துக்கு ஒரு விஷயம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் அது செட் ஆகும்னா நீ வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்லாம். ரெகுலராக இட்லி தோசை வேண்டாம், மாற்றிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா இந்த ராகியை நம்ம ரெகுலராக எடுக்கலாம். அந்த காலத்தோட ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை தான் ஆர்கானிக்குன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆர்கானிக் எங்கே உருவாச்சுன்னா அந்த காலத்தில் கேப்பக்களி, கேப்பக்கூழ், இதெல்லாம் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இப்போ திரும்ப வருது. நம்ம விட்டுட்டோம்ல, விட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். விட வச்சுட்டாங்க. அதை நம்ம திரும்பி ரீகலெக்ட் பண்ணி நம்ம ஆர்கானிக்குன்னு பேர் வச்சு இதெல்லாம் வெளிநாட்டில் அவங்களாம் நல்லா ஹெல்த்தியாக மாற நம்ம இண்டியன்ஸ்லாம் மாறிட்டு வரும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நார்த் சைட் பசங்களே ரைஸ் சாப்பிட்றானுங்க பாவம், சப்பாத்தியை விட்டு. என்ன கேட்டேன்னா சப்பாத்தியே பெஸ்ட்டு. சரி, ஸ்ட்ராங்கு எல்லாருமே சொல்லுவாங்களே, பாரு பஞ்சாபி, நான் பாடி பில்டிங் போகும்போதே பார்ப்பானு, பஞ்சாபி அவங்களாம் சப்பாத்தி சாப்பிட்றோம்டா, ஸ்ட்ராங்காக படுறா அப்படின்னும். சரி, சப்பாத்தி நல்லது, பியூராக நம்ம வீட்டில் அரைச்சி மாவு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எதையும் ரெகுலரைஸ் பண்ணாமல் மாறி மாறி சாப்பிடுங்க, ஃபுட்டை அளவாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் இவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர், தேங்க்யூ.